நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூ ஏதேன் டிவி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு விண்ணக மகிமையுமான ஒரு வசனமாக தினவசனமாக காணப்படுகிறது. அவருடைய மகிமையின் வெளிச்சமாக இந்த நாளை அவர் குறித்து வைத்து விட்டார். கண்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஒரு நிவாரணம் தேடுவது எல்லோருக்கும் உகந்தது. அதுபோலதான் நம் ஆண்டவரும் உலகத்தில் வாழும் மக்களுக்கு சீக்கிரமாக ஒரு முடிவை ஏற்படுத்தணும், அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் மிகவும் ஏக்கத்தோடு இருக்கிறார். இறை அன்பு ஆனது நம்மீது ஏக்கமாக கண்ணோக்கி பார்க்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நாம் எதை சிந்திக்க இருக்கிறோம் என்றால், ஒரு மக்களை, ஒரு தொகுதியான மக்களை வழி நடத்த ஒரு தலைவர் தேவை. அப்படிப்பட்ட தலைவர் யாராக இருக்க முடியும்? இந்த பூமியில எல்லா மக்களையும் அவர்களுக்கு ஏற்றவாறு பாரபட்சம் இல்லாமல் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் எந்த தலைவர் இந்த உலகத்தில் உண்டு? ஒருவரும் கிடையாது என்பதுதான் பதிலாக இருக்கிறது. இதைதான் அவருடைய அரசாங்கத்திலே தூதர்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கடவுளுடைய அரசாங்கத்திலே ராஜாவாக இருந்து நம்மளை ஆட்சி செய்யப்படுகிறார். அவரை வசனம் எப்படியாக குறிப்பிடுது? தலைவர்கள் குறிப்பிடுதா, இல்லை மக்களுக்கு உதவி செய்யும் ஒரு நல்ல மேய்ப்பர்? நிறைய வார்த்தைகளை, அவருடைய மகிமையின் வார்த்தைகளை நாம் காண்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக தானியேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. ஆமென், ஆமென். ஸோ இப்போ யார் அந்த தலைவர்? அந்த தலைவருக்கு ஒரு பேர் உண்டு. அந்த பெயர் தான் மிகாவேல். மற்ற தொகுதியாக வாழும் மக்களிடத்தில் ஒரு சிந்தனை உண்டு. என்னவென்றால், அதாவது செயின்ட் மைக்கேல் அப்படின்னு சர்ச்சஸ் கூட இருக்கு. அந்த செயின்ட் மைக்கேல் வேற யாரும் இல்லை, அந்த மிகாவேல் வேற யாரும் இல்லை, நாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் அந்த மிகாவேல். ஏனென்றால் ஆதியாகமத்தை நீங்கள் மறுபடியுமாக வாசித்தீங்கன்னா தெரியும். இந்த பூமியை படைத்து விட்டு பிதாவோடு யார் இருந்தார்? பூமியை படைக்கும் பொழுது ஆண்டவரோடு யார் இடைப்பட்டு இருந்தார்? நம் இயேசு கிறிஸ்து. அவரும் தகப்பனும் மகனும் சேர்ந்துதான் இந்த பூமியை படைத்தார் என்பதற்கு ஆதாரங்களும் சான்றுகளும் இருக்கிறது. ஸோ இப்போ இங்கே மிகாவேல் அப்படின்றது தேவ தூதர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர். அவர் பேர் தான் மிகாவேல். ஏன்னா எல்லோரையும் வழி நடத்தக்கூடிய, அதாவது தேவ தூதர்களை எல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதா வசனம் சொல்லுது. அப்போ பாருங்க, கோடான கோடி தேவ தூதர்கள் யாரோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க?
இயேசுவோட இணைக்கப்பட்டு இருக்கிறார். அப்போ இயேசு வந்து அந்த தலைவராக இருக்கிறார். அப்போ எல்லாத்தையும் அண்ட சராசரத்துக்கும் இந்த மக்களுக்கும் விண்ணுலகத்தில் இருக்கும் பணிவிடை செய்யும் ஆண்டவர் மகிமை செய்யும் தேவதூதர்களுக்கும் வந்து ஒரு தலைவர். அவர் தான் வந்து மிகாவேலாக இருக்கிறது. ஏனென்றால் இது ஆழமான சத்தியம். இந்த சத்தியத்தை எப்பொழுதும் நாம் சிந்தனைக்குள்ளேயே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய வெளிப்பாடு. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு காணொளிகளை எல்லாம் நாம் உருவாக்கி இருக்கிறோம். என்னன்னா ஆண்டவருடைய வெளிப்பாடு என்னென்ன. இப்போ நம்ம நாடு இருக்கு, இந்திய நாட்டில் இருக்கிறோம். இந்திய நாட்டில் என்ன தலைவர்னு தெரியாம நம்ம வந்து இந்த இந்திய குடிமகன் சொன்னா யாரையும் எதிர்பார்க்கலாம். என்னப்பா இந்தியா நாட்டில் இருக்கின்ற உங்க தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. அப்ப ஏன் இதெல்லாம் முன்கூட்டியே ஆண்டவர் வந்து இந்த நாலேஜை கொடுக்குறாரு அப்படின்னா, கடவுளுடைய அரசாங்கத்தில் அவர் வருகைக்கு முன்னாடியாக நாம் ரெடியாக இருக்கணும். எப்படி ஒரு ஒரு மணவாளன், ஒரு மணவாட்டி வந்து எப்படி ஒரு மணவாளனை எதிர்நோக்கி இருப்பாங்களோ அது போல மணவாட்டியை போல நாம் எதிர்நோக்கி அவர்களுடைய வருகைக்காக நம்ம விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளுடைய அரசாங்கத்துக்காக விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு தான் வந்து அவர் சொன்னார். சரி, இப்போ இதை ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இயேசு அவர் எதுக்காக பூமிக்கு வந்தார்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது அவர் எப்படி தலைவராக இருந்து எப்படிலாம் நம்மளை பாதுகாக்கிறாரு அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவனுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் வந்து மிகவும் ஒரு ஆதாரமான வரப்போகும் நாட்களிலே சம்பவிக்கும் ஒரு விஷயத்தை ஆண்டவர் இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக வெளிப்படுத்துகிறார். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய், சும்மா வரல, சும்மா சாதாரணமா வரல, பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராய். முதல்ல ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்போதும் இயேசு பூமிக்கு வரும்போதும் மகிமை நிறைந்தவராக தான் வந்தார். ஆனால் அவர் தன்னை தானே தாழ்த்தி சாதாரண ஒரு மனிதனை போல இருந்தார். எனக்கு அன்பான சகோதரர்களே, ஆண்டவருக்காக அவருடைய கடவுளுடைய அரசாங்கத்திலே மிகாவேலாக அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வரும்பொழுது நம்மளை நினைவு கூற நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, இந்த நம்முடைய அரசாங்கத்திலே நீர் மிகாவேலாக இறங்கி வருகிறீர். வானங்கள் திறக்கப்பட்டு தேவதூதர்களோடு எக்கான தொழிலோடு நீர் இறங்கி வரப்போகிறீர் ஆண்டவர். உம்முடைய வெளிப்பாடுகளை நீர் வெளிப்படுத்துவீர் ஆண்டவரே. உமது மகிமையின் சிம்மாசனத்தோடு நீர் வருகிறீர் ஆண்டவரே. உமது பரம ரதமானது கிளம்பி விட்டது ஆண்டவர். ஸ்தோத்திர கர்த்தாவை துதிக்கிறோம். அப்போ உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு என்ன தகுதிகள் எல்லாம் இருக்க வேண்டும், எதெல்லாம் இருக்க வேண்டாமோ அதை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீர் எடுத்து விடும் ஆண்டவர். ஸ்தோத்திர கர்த்தாவை துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களும் பரலோக அரசாங்கத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு அவர்களுக்கு எடுக்க முயற்சிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதி. அவங்க குடும்பங்களையும் தலைமுறைகள் நீர் ஆசீர்வதிப்பாங்க. ஸ்தோத்திர கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன்கள் நல்ல தகவல். ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூ ஏதேன் டிவி.